அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். இடி புரிந்து எள்ளுஞ்சொல் கேட்பர் மடி புரிந்து மாண்ட உஞற்றிலவர் அப்படின்னு என்ன அர்த்தங்க? இடி புரிந்து ஒருத்தன் சோம்பேறியாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவாங்க? பக்கத்தில் இருக்கலாம் தாக்கி தாக்கி பேசுவாங்க. ஏய் இவன்லாம் யாரா சுத்த சோம்பேறி, புரியுது? நம்ம இடித்து பேசுவாங்க அப்படின்னு நம்ம தாக்கி பேசுவாங்க. இடி புரிந்து எள்ளும் சொல் அப்படின்னா நம்ம எள்ளுஞ்சொல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. இவன்லாம் வேலைக்கு ஆக மாட்டான்பா, ஒரு இகழ்ந்து பேசுறது. அதான் எள்ளுதல் அப்படின்றது, இகழ்ந்து பேசுவது. இதெல்லாம் யாரு கேட்கணும்? சோம்பேறி காதலாக கேட்கணுங்க. மடி புரிந்து அப்படின்னு நம்ம சோம்பேறியா என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கும். மாண்ட உஞற்றிலவர், நம்ம சிறந்த முயற்சி இல்லாதவன். அப்போ மடி புரிந்து அப்படின்னா சோம்பலை விரும்பி ஏற்கின்றவன். மாண்ட அப்படின்னா சிறந்த, உஞற்றிலவர்னா முயற்சி இல்லாதவன். அப்போ சிறந்த முயற்சி இல்லாத சோம்பேறி என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் தாக்கி பேசுவாங்க. அதே போல் என்ன பண்ணுவாங்க? அவனை கேவல